Hello friends, welcome to my anime channel Star Anime. Today நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா Throne of Steel சீசன் 1ல எபிசோட் 2 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்போதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணீங்கன்னு நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ நைட் ஆகிறதுக்கான ஒரு டெஸ்ட் இருந்திருக்கும். அதுல என்னன்னா 10 பாயிண்ட் இருந்தா தான் நீங்க நைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட இன்னர் மானா வெறும் 9ங்கறனால ஹீரோ ஃபெயில் ஆயிருப்பான். இருந்தாலும் அங்க டாப் ரேங்க் எடுத்தவனே நீ தோக்கடிச்சா உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோயினை நிறைய உல்ஃப் டீமன்ஸ் துரத்திட்டு இருக்கோம். சோ அவ அதுங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டு இருக்கிற அதே நேரத்துல ஹீரோவே பாஸ் ஆயிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பான். ஆனா கொடுமை என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு இப்ப நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை இருக்காது. சோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏய் உனக்கு இது ஆகல அப்படின்னு ஹீரோ கேட்கவும் இப்ப நம்ம ஹீரோயின் வாய் பேச முடியாத ஒரு பொண்ணா இருப்பா. சோ அவ எதுவுமே பேசாம அந்த டீமன்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கா அப்படின்னு தேடிட்டு இருக்கவும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இங்க பாரு என்னால பேச முடியாது, என்ன கெட்டவங்க துரத்துறாங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கையில எழுதி காட்டவும் எது சிஸ்டரா இந்தப்பா நான் ஒரு பையன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். இல்ல அவங்க சீக்கிரம் இங்க வந்துருவாங்க, நம்ம ஓடியே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் திரும்ப எழுதி காட்டினாலும் இல்ல நான் ஓட மாட்டேன், என்னை எதிர்த்து எவன் வந்தாலும் தவிடா மேல போடுவேன் அப்படின்னு ஹீரோ பில்டப் போட்டுட்டு இருக்கு. அவனோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு இடிக்குது. பார்த்தா ஓனாங்க எல்லாமே நம்ம ஹீரோவை சுத்து போட்டுட்டோம். தலை தெறிக்க ஹீரோயினை தூக்கி ஓடுறான். கவலைப்படாத நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு ஹீரோ திரும்பவுமே சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இந்த உல் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு நகத்தை வச்சு தான் அட்டாக் பண்ணுங்க. சோ இதோட வீக்னஸ் என்னன்னா அதோட வயிறு தான் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு அந்த உல் ட்ரீட்மெண்ட் வயிற்றுலேயே அட்டாக் பண்றான். அப்படியே இதோட இன்னொரு வீக்னஸ் அதோட கழுத்து தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப கழுத்து மேல போடுறான். சோ அடி வாங்கின டீமனுமே கைலாக்க போட்டுட்டு திரும்ப நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அவனை தின்று அப்படின்னு இந்த டீமன் சொல்லவும் ஹீரோ அதை முறைக்கிறான். சோ இதுக்கு கடுப்பாயிருது. உடனே அவனை வச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான போடுதுங்க. ஏன்டா உன் லிமிட்டை தாண்டி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த டீமன் மிரட்டிட்டு கிடக்குற அதே நேரத்துல ஹீரோ கழுத்திலேயே கத்திய சுரிக்கிறான். அவங்க என்னோட பவர்ஃபுல்லாக இருக்காங்க, என்னை மன்னிச்சிட்டு இருந்தாலும் என்னால் இன்னுமே கொஞ்ச நேரம் அவங்கள தடுக்க முடியும். நீ அப்படி இந்த பாதையில் போனேன்னா ஒரு நைட் டெம்பிள் இருக்கும். ஸோ அங்கே போல்ஸான ஒருத்தர் இருப்பார், அவர் ஒன்றை பாதுகாப்பாரு அப்படின்னு ஹீரோ திரும்பவும் சண்டைக்கு ரெடி ஆகவும் நம்மளுக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறான் இவன் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சிட்டு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவளுமே இப்போ கை கொடுக்குறா. பாருமா இன்னிலேருந்து நீ என் பொண்ணு இல்லை, ஏன் கார்னியட் சைலண்டா நீ இருக்க, உனக்கு இனிமே நண்பர்கள்னு ஒருத்தவங்க இருக்க முடியாது, சுதந்திரமும் இருக்காது. அப்படியே உனக்கு இனிமே 6 சென்சஸும் கொஞ்சம் கொஞ்சமா போகும். இதை வந்து நீ தப்பிக்கலாம்னு நினைச்சனா உனக்கு வேற வழியும் இல்லை, நீ இந்த மக்களுக்காக உன்னை தியாகம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு பல வாய்ஸ் நம்ம ஹீரோனுக்கு வந்து போகுது. இதனால அவ கவலைப்பட்டுட்டு ஒளியை நோக்கி போகாம இருள முழுகிடலானே முடிவு பண்ணிடுவோம். ஏய் வேணா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த டீமனை போட்டு தள்ளிடுறான். ஆனா அப்படி இந்த நேரத்துல எங்கிருந்த ஒரு பவர் வந்து அந்த டீமன்ஸ் எல்லாம் அசால்ட்டா கொள்ளுது. நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க அப்படின்னு புதுசா வந்து அந்த ஆள் சொல்லவும் ஹீரோ ஹீரோயினை தூக்கி விட்டு அந்த ஆளை எதிர்த்தும் சண்டை போறதா நிக்கிறான். ஆனா இவர் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம என் கூட திரும்ப வந்துரு அப்படின்னு இந்த ஆள் சொல்லவும் ஹலோ அங்கு அவ உன் கூட வரணும்னு நினைக்கலன்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஹீரோ திரும்பவுமே சண்டைக்கு ரெடியானா தப்புடா தம்பி அப்படின்னு ஹீரோ கழுத்து மேல போட்டு மயங்க வச்சிருக்கும். ஹீரோயின் சரியான கடுப்பாயிடுறா. அமைதியாரு, அவனோட நல்லதுக்கு தான் இதை நான் செஞ்சேன், அந்த உல்ஃப் கூட மோதிரங்கிற பேர்ல இவன் பயங்கரமா அடி வாங்கி வச்சிருக்கான். சோ இதுக்கு மேலேயும் அவன் நகர்ந்தானா கண்டிப்பா அவன் செத்தே போயிடுவான் அப்படின்னு எல்டர் சொல்லவும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. என்ன அவனுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு இவர் கேட்கவும் ஆமான்னு ஹீரோயின் தலையாட்டவும் அப்படின்னா சரி எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணு, நீ திரும்பவும் தப்பிக்க மாட்டேன்னு அந்த ரீஇன்கார்னேட் சயின்ட்டுக்கான டெஸ்டையுமே நீ கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் கேட்கவும்
பார்க்கவும் ஹீரோயினுக்கு என்னன்னா பல கத்தி அவளை சுத்தி வந்து கொல்றது ஞாபகம் வருது. ஸோ என்னதான் பயம் இருந்தாலும் ஹீரோயினை பார்த்தா அது பெரிய விஷயமா தெரியல, ஓகேன்னு ஒத்துக்கிறா. ஸோ இவருமே சரின்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்னஸை வெளியே கொண்டு அதை வச்சு நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த பையனோட மனம் இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அந்த உள் டீமன்ஸை எதிர்த்தும் போராடிட்டு இருக்கான். ஸோ இந்த பையன்கிட்ட அவ்வளோவால டேலண்ட் இல்லை. ஸோ இவனை காப்பாற்றணுமானே எனக்கு டவுட் ஆகுது அப்படின்னு இந்த எல்டர் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கவலைப்பட்டுட்டு எப்படியாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிற்கிறா. ஸோ இவருமே அவரோட 1000 ஸ்ட்ரைக் ஃபர்னஸோட ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதை வச்சு நம்ம ஹீரோவை டோட்டல் ஹீல் பண்ண முடியும். இருந்தாலும் அவனுக்கு உயிர் போகிற மாதிரி வலிக்குமா. நான் அவனை சரி செஞ்சுட்டேன். அப்படியே இவனோட பிளாக் ஹோல் சீமே நான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவனோட பவர் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி இவரு நம்ம ஹீரோவை ஹீல் பண்ணி விட்டு வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுவோம். கையர், அது உனக்கு லார்ட் கொடுத்தது அப்படின்னு இந்த எல்டர் கத்தவும் ஹீரோயின் முறைச்சு பார்த்துட்டு அந்த ரிங்கை நம்ம ஹீரோ கையில போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹீரோட திங்ஸ் எல்லாம் தேடி அவன் பக்கத்திலே கொண்டு வந்து வச்சுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான். இப்படி 2 பேரும் சோகத்தோட முடிவோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். த்ரோன் ஆஃப் சீல்ல இந்த ஒரு எபிசோட் பார்த்தா மட்டும்தாங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் மனசுலாம் வலிக்குதுங்க. ஏன்னா இந்த ஒரு எபிசோட்ல நம்ம ஹீரோ ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கு முகசுலிங்கிறது ஏற்படவே மாட்டேங்குது. ஸோ எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ வெறும் ஸ்கையர் நைட் தான். அதாவது நைட்டுக்கான ட்ரைனிங்கை இதுக்கப்புறம் தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ அதுக்கு என்னடா இன்னர்மான 10 வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய ஸ்டேஜஸ்லாம் இருக்கும், நிறைய பவர்ஃபுல்லான லெவல்ஸும் இருக்கு. அப்படியே ஹீரோயின் ஒரு ஆள் வந்து பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே ஓரளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பவர்ஃபுல். ஸோ இருந்தாலுமே ஹீரோயின் ஒரு ரீஇன்கார்னேட் சைண்ட். ஆனா நம்ம ஹீரோ இப்போதைக்கு வெறும் சாதாரணமான ஒரு பையன். ஸோ அதனாலதான் அந்த ஆளுக்கு நம்ம ஹீரோ மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம ஹீரோனோட மனசு காயப்படக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு விட்டு கூட்டு போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுதுங்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.